ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். கேக்னா பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த கேக்குக்கு தனி ஃபேன்ஸே இருப்பாங்க. இந்த டீ கேக்கை நல்லா புசு புசுன்னு மெத்துன்னு பாருங்க. இந்த மேல டாப் லேயர்ல நல்ல ஒரு டார்க் கலர் வர்ற மாதிரியும் கீழே நல்லா வளவலேன்னு சாஃப்ட் அண்ட் ஸ்பான்சியா ஃப்ளஃபியா அப்படியே பிச்சு வாயில போட்டோம்னா பஞ்சு மாதிரி கரைஞ்சு போற மாதிரி வீட்லயே 50 ரூபாய் செலவுல 1/2 கிலோ டீ கேக் ரொம்ப சீக்ரெட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட கமர்ஷியல் மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல இது போல ஒரு அகலமான மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க. நம்ம 1/2 கிலோ கேக் தானே செய்ய போறோம். அதுக்காக 3 முட்டையே போதும். நம்ம எடுக்கக்கூடிய முட்டையை சில்டு முட்டையா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த அகலமான பாத்திரத்துல இந்த முட்டையில இருக்கிற வெள்ளை கருவை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு இதுல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் கருவை வேற ஒரு சின்ன மிக்சிங் போல மாத்தி எடுத்து வச்சிருக்கேன். சரி, வெள்ளைக்கருவை தூக்கி அப்படியே ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்ப மஞ்சள் கருவை எடுத்து வச்சுக்கலாம். இதுல இப்போ 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நான் இந்த கேக் செய்யறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் தாங்க சேர்க்கிறேன். இதுவே தாராளமா போதும். இதை சேர்த்தாலே இந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு ஃபிளேவர் தேவைப்பட்டுச்சுன்னா வேணா ஃபியூ டிராப்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் வேணா சேர்த்துட்டு லைட்டா இது மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததா இது போல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் கப் மெஷர்மெண்ட் சொல்லலைங்க, ஒன்லி கிராம் மெஷர்மெண்ட் மட்டும் தான். சோ 150 கிராம் அளவுக்கு கரெக்ட் மெஷர் பண்ணி மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த பாத்திரத்துல ஒரு ஜல்லி வச்சுட்டு அதுல இந்த மைதா மாவை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இதை நல்லா ஜலிச்சு விட்டு எடுங்க. ஏன் நம்ம அப்படியே சேர்க்க கூடாதா? இது மாதிரி ஜலிச்சுட்டு தான் செய்யணுமா? இது ரொம்ப முக்கியமானு கேட்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். இந்த ப்ராசஸ் ஏன் செய்யறோம்னா, இந்த மைதால சேர்த்திருக்க பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ இந்த மாவுல நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். அப்பதான் கேக் பேக் ஆனதுக்கும் அப்புறம் ஒரு இடத்துல ஃபிளஃபியாவும் ஒரு இடத்துல ஹார்டாவும் இல்லாம ஒரே மாதிரி ஈவனா ஸ்மூத்தா ஒன்னு சேர ஈவனா ஃபிளஃபியா வெந்து வரும். அதே சமயம் ஒரு முறை மட்டும் தான் ஜலிக்கணுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. கண்டிப்பா 2 முறை ஜலிக்கணும். சோ நீங்க இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் சிரமம் பார்க்காம கண்டிப்பா 2 முறை இது போல ஃபைனா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. சோ நான் 2 முறை நல்லா ஜலிச்சுட்டேன். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட் ரெடி. அடுத்ததா சுகரோட அளவு என்னன்னு பார்ப்போம். நம்ம எவ்வளவு கிராம் மைதா எடுத்தோம்? 150 கிராம். சோ அதே அளவு ஈக்குவலா சுகர் எடுக்கணும். நான் இதை வந்து ஃபைனலாம் பவுடர் பண்ணலாம் இல்லைங்க, அப்படியே டைரக்டா தான் சேர்த்து பீட் பண்ண போறேன். சோ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா மிக்சிங் பவுல்ல செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்க வெள்ளை கருவை எடுத்துக்கலாம். அதுல இப்போ பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்க போறேன். நீங்க விஸ்கால பீட் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் பீட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குனாவது நீங்க அதை பீட் பண்ணணும். அது ரொம்பவே கை வலிக்கும். சோ நீங்க இந்த மாதிரி பீட்டராலேயே பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது இது நல்லா நுரைச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரியான ஒரு கிரீமியான டெக்ஸ்சருக்கு மாறி வந்ததுக்கும் அப்புறமா மெஷர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரைய இதுல சேர்த்து பீட் பண்ணிக்க போறோம். எடுத்தோன்னே எல்லா சர்க்கரையும் ஒன்னா சேர்த்து டகடகன்னு பீட் பண்ணக்கூடாது. 3 பேட்சா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது நல்ல ஒரு ஸ்டிஃப் பிக்ஸ் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணணுங்க. இந்த பதம் ரொம்ப முக்கியம். இங்க கேக்குன்னு எடுத்துட்டாலே நல்ல ஸ்பாஞ்சி ஃபிளஃபியா கிடைக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டிஃப் பிக்ஸ் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு பீட் பண்ணா மட்டும்தான் கேக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கும். ஃபைனா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இந்த பாத்திரத்தை அப்படியே தலையில கவுழ்த்து விட்டு நிமித்தி பார்த்தாலும் உள்ள இருக்கிற பேட்டர் வழிஞ்சி வராம அப்படியே பாத்திரத்துல கட்டியா ஒட்டி பிடிச்ச மாதிரியே இருக்கும். இதுதான் ஸ்டிஃப் பிக்ஸ் கன்சிஸ்டன்சி. சரி, இதை பீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம செப்பரேட்டா எடுத்து வச்சிருந்தோம்ல மஞ்சள் கரு, அதை இது கூட சேர்த்துட்டு இப்போ இதோட மஞ்சள் நிறம் மறைஞ்சே போயிடும். அந்த அளவுக்கு நல்ல ஈவனா ஜென்ட்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த சமயம் நம்ம ரொம்ப நேரம் அதிகமா பீட் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இது போல இதோட மஞ்சள் நிறம் மறையிற மாதிரி அளவுக்கு மட்டும் லைட்டா பீட் பண்ணி விட்டா போதும். அடுத்ததா இந்த கேக்குக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போறோம். நான் வந்து ஃபிளேவர் இல்லாத ரிஃபைன்டு ஆயில் 75 ml சேர்க்கிறேன். நீங்க ரொம்ப அதிகமா ஜாஸ்தியாவும் எண்ணெயை சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேக் ரொம்ப பொலபொலன்னு உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க கரெக்டா 75 ml மட்டும் சேர்த்துட்டு இதையும் இப்ப இந்த சமயத்துல லைட்டா ஜென்ட்லா ஈவனா ஒரு பீட் கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க எண்ணெய்க்கு பதிலாக வேற என்ன சேர்க்கலாம்னா மெல்டட் பட்டர் தாராளமா சேர்க்கலாம். அது இன்னுமுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ இது போல நல்லாவே பீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பீட் பண்ணிருக்கிற இந்த மிக்சரோட நம்ம ஆல்ரெடி ரெடியா எடுத்து வச்சிருக்கிற
ட்ரை இன்கிரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே எல்லா மாவையுமே ஒன்றா சேர்த்து கலந்து விடக்கூடாது. நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 75 ml அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவும் பாலுமா மாற்றி மாற்றி சேர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த மிக்சரோட மைதா மாவையும் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது இந்த மெத்தடில் நீங்கள் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கேக் ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மிக்சரில் இருக்கிற ஃப்ளஃபினஸை கழிச்சு விட்டுறக்கூடாது. ரொம்ப ஹார்ஷாக போட்டு கழிச்சு விட்டு கலந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வேக வச்சு கேக்கை எடுக்கும் போது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளஃபியை கழிச்சு விடாமல் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஜென்டிலாக இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், பார்க்கும் போதே தெரியுதா இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கும் அப்புறமும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க. இப்போ பர்ஃபெக்டான பதத்தில் டீ கேக்கோட பேட்டர் ரெடி. இப்போ நான் இதை பட்டர் ஷீட் அப்ளை பண்ண ஒரு லாங் ட்ரேல சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்துல பட்டர் ஷீட் போட்டு அதுல இந்த மாவை சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டரை ட்ரேல சேர்த்ததுக்கும் அப்புறமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம லெவலா இந்த பேட்டரை கரண்டியால இது போல நிறந்து விட்டுட்டு டக்குன்னு ட்ரே தூக்கி ஃபோர்ஸா டேப் பண்ண கூடவே கூடாது. இது போல ஒரு ஃப்ரெஷ்ஷான யூஸ் பண்ணாத டூத் பிக்கால பாருங்க இது போல கோலம் போடுற மாதிரி நல்லா நீட்டா இழுத்து விடுங்க. இது போல செய்யறதுனால பேட்டர்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் கேக் பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கேக் டாப்ல கொஞ்சம் கூட கிராக்ஸே இருக்காது. அது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ ஓடிஜில வச்சு 180 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி வெளியில எடுத்துட்டேன். இப்ப பாருங்க கேக் பேக் ஆனதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ரைஸ் ஆகி இருக்குன்னு. அப்புறம் கேக்கோட மேல நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அப்புறம் பர்டிகுலரா இந்த கேக்ல கிராக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கவே முடியாதுங்க. சோ கேக் கம்ப்ளீட்டா பேக் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா சுத்தி இது போல ஒரு நைஃபால கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை டிமோல்டு பண்ணுங்க. பாருங்க டிமோல்டு பண்ணும் போது கேக் அப்படியே புத்துன்னு கையில மெத்த மாதிரி வந்து விழுது பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கிறதுக்கு. இப்போ இதுக்கு மேல இருக்கிற ஒட்டிட்டு இருக்கிற பட்டர் ஷீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கேக் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியான ஒரு டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த கேக்கோட 4 கார்னர்ஸ்ல கொஞ்சம் அன்ஈவனான கலர்ஸ் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். சோ இந்த கேக்கோட 4 கார்னர்ஸ்ல லைட்டா இந்த எட்ஜஸ் மட்டும் ஒரு நைஃபால இது போல நீட்டா கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கிறதுக்கே நல்ல ஒரு நீட்டான அப்பியரன்ஸ்ல கேக் மாறிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல நீங்க இந்த கேக்கை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டீ கடைகள்ல பேக்கரிகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஷேப்ஸ்ல தான் கட் பண்ணிக்க போறேங்க. நான் கட் பண்ணும் போதே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கும்னு. இது போல கேக்கை டீ ஸ்டால்லயோ இல்ல பேக்கரியிலேயே தான் வாங்கி இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுருப்போம். சோ இதே போல மெத்தட்ல நம்மளும் நம்ம வீட்லயே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நினைக்கும் போதெல்லாம் டீ கேக்கை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இந்த கேக்கை ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கிட்டே போகாது. கடைசி வரைக்கும் நல்லாவே ஒரு ஸ்பாஞ்சான டெக்ஸ்சர்லயே இருக்கும். அப்புறம் நான் எடுத்துக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/2 கிலோ அளவிலான கேக் கிடைச்சிருக்கு. பீசஸ் வைஸ் எனக்கு ஒரு 20 பீசஸ் கிட்ட கிடைச்சிருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான டீ கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, இனிமே நீங்க ஒரு டீ கேக் பேக்கரி பிசினஸை தாராளமா ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அளவுகள் மாறாம நான் சொல்ற மெத்தட்ல நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.